ஒரு நாள் ராஜா ஒரு விசித்திரமான போட்டி வைத்தார். யாராவது தங்களுடைய நிழலை பிடித்து கொண்டு வந்தால் அவருக்கு பெரிய பரிசு. அனைவரும் குழம்பி போனார்கள். ஆனா தெனாலிராமன் மட்டும் சிரித்தார். ஒரு அழகான காலையில் அரண்மனையில் பெரிய கூட்டம் இருந்தது. ராஜா சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு சொன்னார், இன்று ஒரு சுவாரஸ்யமான போட்டி. யாராவது தங்களுடைய நிழலை பிடித்து கொண்டு வந்தால் அவருக்கு ஒரு பெரிய பரிசு தரப்படும். அதை கேட்ட மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். நிழலை எப்படி பிடிப்பது என்று எல்லோரும் குழம்பினார்கள். சிலர் தரையில் நிழலை கையை வைத்து பிடிக்க முயன்றார்கள். சிலர் துணியால் மூட முயன்றார்கள். ஆனால் நிழல் யாராலும் பிடிக்க முடியவில்லை. அப்போது தெனாலிராமன் அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார். அவர் சின்னதாக சிரித்தார். இந்த போட்டிக்கு ஒரு சின்ன யோசனை போதும் என்று நினைத்தார். அவர் உடனே வீட்டிற்குச் சென்று ஒரு பெரிய குடம் எடுத்தார். பின்னர் மீண்டும் அரண்மனைக்கு வந்தார். அரண்மனைக்குள் வந்து அவர் அந்த குடத்தை தரையில் வைத்தார். பின்னர் சூரிய ஒளி நேராக குடத்தின் உள்ளே விழும் மாதிரி வைத்தார். அதற்குப் பிறகு அவர் குடத்தை மூடி ராஜாவிடம் கொடுத்தார். மகாராஜா, என் நிழலை நான் பிடித்து கொண்டு வந்து விட்டேன் என்று சொன்னார். அனைவரும் அதிர்ச்சியாக பார்த்தார்கள். ராஜா சிரித்தபடி கேட்டார், உண்மையிலேயே நிழலை பிடித்தாயா? அவர் மெதுவாக குடத்தை திறந்தார். அந்த நேரத்தில் குடத்தின் உள்ளே இருந்த இருள் வெளியே வந்தது. தெனாலிராமன் சிரித்தார். மகாராஜா, நிழல் என்றால் ஒளியில்லாத இடம்தான். இந்த குடத்தின் உள்ளே இருந்த இருள், அதுதான் என் நிழல். ராஜா மிகவும் மகிழ்ச்சியாக சிரித்தார். எப்போதும் போல உன் புத்திசாலித்தனம் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துகிறது என்று கூறி தெனாலிராமனுக்கு பரிசு கொடுத்தார். அரண்மனையிலிருந்து அனைவரும் சிரித்தார்கள். அன்று எல்லோரும் ஒரு முக்கியமான விஷயம் கற்றுக்கொண்டார்கள். பிரச்சனை பெரியதாக இருந்தாலும் அதற்கான தீர்வு சில நேரங்களில் ஒரு சின்ன புத்திசாலித்தனமான யோசனைதான். முழு ராஜ்யத்தையும் கலங்க வைத்த ஒரு ரகசியம். அரண்மனையில் இருந்த விலை மதிப்புள்ள பொருட்கள் ஒவ்வொரு நாளும் மாயமாகிக் கொண்டே இருந்தது. காவலர்கள் இருந்தும் யாருக்கும் எதுவும் புரியவில்லை. அந்த நேரத்தில் அரண்மனைக்கு வந்தார் ஒரே ஒரு மனிதர். ஒரே ஒரு யோசனையால் அந்த மர்மத்தை உடைத்தவர். அவர்தான் நம்முடைய புத்திசாலி தெனாலிராமன். வணக்கம் நண்பா, நண்பிகளே. முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதைய பாருங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு விஜயநகரம் என்ற பெரிய மற்றும் செழிப்பான ராஜ்யத்தில் ஒரு வீரமிகு மன்னன் ஆட்சி செய்தார். அந்த மன்னன் அறிவும் நீதியும் நிறைந்தவர். அவர்தான் கிருஷ்ணதேவராயர். அவரது அரண்மனையில் பல கவிஞர்கள், அறிஞர்கள் மற்றும் புத்திசாலிகள் இருந்தனர். ஆனால் அவர்களில் ஒருவரின் பெயர் மட்டும் அனைவரின் மனதிலும் தனியாக ஒலித்தது. அவருடைய கூர்மையான அறிவு, வேகமான யோசனை மற்றும் நகைச்சுவை உணர்வு அனைவரையும் கவர்ந்தது. அவர் யார் தெரியுமா? அவர்தான் நம்முடைய புகழ்பெற்ற அறிவாளி தெனாலிராமன். ஒரு நாள் காலை அரண்மனையில் மன்னர் சபை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஒரு விவசாயி மிகவும் கவலையுடன் அரண்மனைக்கு வந்தான். அவன் மன்னருக்கு வணக்கம் செய்து பேச ஆரம்பித்தான். அரசே, நான் மிகவும் உழைத்து வளர்த்த பயிர்கள் சில நாட்களாக இரவு நேரங்களில் காணாமல் போய்க் கொண்டிருக்கின்றன. நான் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்தேன். ஆனால் யாரோ வந்து அதை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். மன்னர் அந்த விவசாயியின் துயரை கேட்டதும் கவலைப்பட்டார். இதற்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்க வேண்டும் என்று மன்னர் நினைத்தார். அவர் உடனே தெனாலிராமனை நோக்கி பார்த்தார். ராமா, இந்த விவசாயிக்கு உதவி செய்ய வேண்டும். அவனுடைய பிரச்சனையை நீயே தீர்க்க வேண்டும். தெனாலிராமன் அமைதியாக எழுந்து சிரித்தார். அரசே, கவலைப்பட வேண்டாம். இன்று இரவு நான் அந்த வயலை பார்க்கிறேன். அன்று இரவு தெனாலிராமன் அந்த விவசாயியின் வயலுக்கு சென்றார். அவர் சுற்றி பார்த்தார். வயல் மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் யாரோ இரவில் வந்து பயிர்களை எடுத்துச் செல்வது தெளிவாக தெரிந்தது. தெனாலிராமன் சிறிது நேரம் யோசித்தார். பிறகு அவர் ஒரு சின்ன யோசனை செய்தார். அடுத்த நாள் காலை வயலின் அருகில் ஒரு பெரிய பலகையை வைத்தார். அதில் பெரிய எழுத்துகளில் அவர் இப்படி எழுதினார்: இந்த வயலில் உள்ள சில பயிர்களில் வலிமையான மருந்து பூசப்பட்டுள்ளது. அதை எடுத்தால் உடனே வயிற்றுவலி வரும். அந்த பலகையை பார்த்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த செய்தி மெதுவாக ஊரிலேயே பரவியது. இரவு நேரம் வந்தது. வயலுக்கு வர நினைத்த சிலர் அந்த பலகையை பார்த்தார்கள்.
அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து பேச ஆரம்பித்தார்கள். இந்த பயிர்களில் மருந்து இருக்கிறதாம், அதை எடுத்தால் உடனே உடம்பு பாதிக்குமாம், நாம் இதை தொடவே கூடாது. அவர்கள் எல்லாம் பயந்து அங்கிருந்து திரும்பிச் சென்றார்கள். அடுத்த நாள் காலை விவசாயி வயலுக்கு வந்து பார்த்தான். அனைத்து பயிர்களும் அப்படியே இருந்தன. ஒரு பயிரும் காணாமல் போகவில்லை. அவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். அவன் உடனே அரண்மனைக்குச் சென்று மன்னரிடம் சொன்னான். அரசே, என் வயல் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறது. மன்னர் சிரித்தார். இது எல்லாம் தெனாலிராமனின் புத்திசாலித்தனம்தான். தெனாலிராமன் மெதுவாக சிரித்தார். சில நேரங்களில் பெரிய பிரச்சனைகளை தீர்க்க பெரிய சக்தி தேவையில்லை, சிறிய புத்திசாலித்தனம் போதும். அன்று முதல் அந்த வயலுக்கு யாரும் இரவில் வரவில்லை. விவசாயி மகிழ்ச்சியாக தனது பயிர்களை வளர்த்தான். மன்னர் கிருஷ்ணதேவராயரும் தெனாலிராமனின் அறிவை மீண்டும் பாராட்டினார். புத்திசாலித்தனமான யோசனை இருந்தால் எந்த பிரச்சனையையும் அமைதியாக தீர்க்க முடியும். ஒரு காலத்தில் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் அரசராக இருந்தார் கிருஷ்ணதேவராயர். அவருடைய அரண்மனையில் மிகவும் புத்திசாலியான மந்திரி ஒருவர் இருந்தார். அவர்தான் தெனாலிராமன். தெனாலிராமன் எப்போதும் தன் நகைச்சுவை மற்றும் புத்திசாலித்தனத்தால் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துவார். ஒரு நாள், ஒரு மாலை நேரம், தெனாலிராமன் தன் வீட்டில் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு தூரத்திலிருந்து 2 சந்தேகமான மனிதர்கள் தன் வீட்டை கவனித்து பார்க்கிறார்கள் என்று தெரிந்தது. இவர்கள் திருடர்கள் போல இருக்கிறார்கள் என்று தெனாலிராமன் உடனே புரிந்து கொண்டார். ஆனால் அவர் பயப்படவில்லை. அதற்கு பதிலாக ஒரு புத்திசாலி திட்டம் நினைத்தார். அவர் தன் மனைவியை அழைத்து சத்தமாக பேச ஆரம்பித்தார். அம்மா, நம்ம வீட்டில் இருக்கும் எல்லா நகை, பணம் எல்லாம் திருடர்கள் திருடி விடுவார்கள் போல இருக்கிறது. அதனால் இந்த பெரிய பெட்டியில் வைத்து நம்ம கிணற்றில் போட்டு விடலாம். அப்படி சொல்லி ஒரு பெரிய பெட்டியை கொண்டு வந்தார். அந்த பெட்டியில் நகை அல்லது பணம் எதுவும் இல்லை. அதற்கு பதிலாக கற்கள் மற்றும் பழைய பொருட்கள் மட்டும் இருந்தது. தெனாலிராமன் அந்த பெட்டியை மிகவும் கஷ்டப்பட்ட மாதிரி தூக்கி கிணற்றில் போட்டுவிட்டார். அதை எல்லாம் தூரத்திலிருந்த திருடர்கள் பார்த்தார்கள். அவர்கள் உடனே சொன்னார்கள், அந்த பெட்டியில் கண்டிப்பா நகை இருக்கும். இரவு ஆகும் வரை காத்திருக்கலாம். இரவு வந்ததும் அந்த திருடர்கள் மெதுவாக வந்து கிணற்றிலிருந்த பெட்டியை எடுக்க முயன்றார்கள். ஆனால் கிணற்றிலிருந்த தண்ணீரை முதலில் முழுவதும் எடுக்க வேண்டும். அதனால் அவர்கள் மணி நேரம் தண்ணீர் எடுத்து வெளியே ஊற்ற ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் தெனாலிராமன் அமைதியாக வந்து அந்த தண்ணீரை பயன்படுத்தி தன் தோட்டத்திலிருக்கும் எல்லா செடிகளுக்கும் நீர் ஊற்ற ஆரம்பித்தார். காலை வரைக்கும் திருடர்கள் தண்ணீர் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். காலை சூரியன் உதித்ததும் அந்த திருடர்கள் கிணற்றிலிருந்து அந்த பெட்டியை எடுத்தார்கள். அதை திறந்து பார்த்தார்கள். உள்ளே நகையில்லை, பணமில்லை, கற்கள் மட்டும் இருந்தது. அவர்கள் மிகவும் கோபமாகி அதிர்ச்சியடைந்தார்கள். அந்த நேரத்தில் தெனாலிராமன் சிரித்துக்கொண்டு சொன்னார், நன்றி நண்பர்களே, நீங்கள் முழு இரவும் வேலை செய்து என் தோட்டத்துக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டீர்கள். திருடர்கள் மிகவும் வெட்கப்பட்டு அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். அந்த நாளிலிருந்து அந்த ஊரில் எல்லோரும் சொன்னார்கள், புத்திசாலித்தனம் இருந்தால் பிரச்சனையை கூட சிரித்துக்கொண்டே தீர்க்கலாம். அரண்மனையில் ஒரு திருடன் இருக்கிறான், எப்படி கண்டுபிடிப்பது? வெளியூர்காரன் தான் அவன். இல்ல நம்ம ஊர்காரன். வெளியூர்காரன் இல்ல நம்ம ஊர்காரன். மன்னா, எனக்கு ஒரு யோசனை இருக்கு, சொல்லவ? சொல் தெனாலி, எனமது அரசில் நீதான் புத்திசாலி. அரசே, நன்றி. திருடன் தானே பிடிப்படுவான், நான் சொல்வதுக்கு அனுமதி தரும். மன்னா, இந்த குச்சி ஒரு மந்திர குச்சி. இரவில் ஒவ்வொருவரும் இதை பிடிக்கணும். மந்திரமா? மந்திரமா? அது என்ன மந்திரம்? ஒரு வேடிக்கை மந்திரம். அந்த இரவு எல்லாரும் பயந்தார்கள்.
வளர்ந்தா மாட்டிக்குவேன். இப்போ என்ன பண்ணுறது? இப்போதான் நிம்மதியா இருக்கு. எல்லாரும் குச்சிய கொண்டு வாங்க. ஏன் இந்த குச்சி மட்டும் சின்னதா இருக்கு? எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க? நான் குச்சி சின்னதா தானே வச்சிருந்தேன். உன் முகத்திலே எல்லாம் எழுதி இருக்கு. இந்த குச்சி ஒண்ணும் மந்திரம் குச்சி இல்ல. அரசே, வெறும் சாதாரண குச்சி தான். ஐயோ, நான் பயந்து போயிட்டேன். மாட்டிப்போம் பயந்த நீ அதை வெட்டி விட்டாய், அதனால மாட்டிக்கொண்டாய். அருமையான யோசனை தெனாலி, மீண்டும் நீ புத்திசாலின்னு நிரூபித்து விட்டாய். பரிசுக்கு நன்றி மன்னா. புத்தி இருந்தா பிரச்சனை தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.